வணக்கம் நண்பர்களே, வா மச்சான் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு காலையிலே கூப்பிட்டு போனாங்க. எனக்கு வலைலாம் போட தெரியாது அப்படின்னேன். நீ கரை மேலே மட்டும் நில்லு, நான் மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வலை போட்டாங்க. எனக்கு இது ஒரு புது அனுபவங்க. நான் இது வரைக்கும் யாரும் மீன் பிடிச்சலாம் பார்த்ததில்ல. சரி எப்படி தான் பிடிக்கிறாங்க பார்க்கலாம் சொல்லிட்டு நானும் போனோம். இந்த வலை பிடிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு 5 பேர் தேவைப்பட்டது. நாங்கள் வெடிகாலம் ஒரு 4:30 மணிக்கெலாம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி வலை போடும்போது வெறும் 5 கிலோ மீனை மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிது. சரி இந்த சைடு போடலான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வலை 5 பேர் பிடிச்சி போட்டாங்க. அந்த பக்கம் பிடிச்சி போடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோ மீனுக்கிட்ட இருந்ததுங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வால் ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ கிட்ட இருந்தது. மீன் பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு மீனும் பிடிக்கும்போது அப்படியே வழுக்கி வழுக்கி கீழே விழுந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் நாங்கள் ஒரு 25 கிலோ மீனுக்கிட்ட இவங்க கடைசியாக பிடிச்சி போட்டாங்க. மற்ற மீன்லாம் டைம் ஆகிடுச்சு, காலையில் நான் போய் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டோம், மற்ற மீனுங்களாம் விட்டுட்டு நாங்கள் அந்த 25 கிலோ 30 கிலோ கிட்ட அந்த மீனை மட்டும் பிடிச்சின்னு வந்தோங்க. போன முறை பிடிக்கும்போது இவங்க வெறும் ஒவ்வாலை மட்டும் தான் பிடிச்சாங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா 4 ரகமான மீன் இருந்தது. அதாவது ஒவ்வால், கட்லான்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜிலேபி மீன், அதுக்கப்புறம் கலராக மீன் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 ரகமான மீன் இருந்தது. இந்த கீழே 2 மீன் இருக்குன்னு பார்த்தீங்களா, அது ஒவ்வாலுங்க. கிட்டத்தட்ட அது 1 கிலோ கிட்ட இருந்தது. நிறைய பேர் வளர்ப்பு மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா டேஸ்ட் இருக்காதுன்னு. நாங்கள் செஞ்சு பார்த்தோம். ஆனால் நம்ம செஞ்சு பார்க்கும்போது நம்ம எப்படி இந்த கடல் மீன் டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட்டு தாங்க இந்த வளர்ப்பு மீன் இருக்குது. செய்முறையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது க்ளீனிங் நல்லா பண்ணோம்னா மீனும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. குழம்பு வச்சு சாப்பிட்றத விட அந்த ஒவ்வால் மீன்லாம் பார்த்திங்கன்னா வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. நாங்கள் பிடிச்ச மீனெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் பண்ணிக்கே எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க. மீனினுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா கிலோ 150 ரூபாயிலிருந்து 200 வரைக்கும் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வலையில் அதாவது எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிவிட்டு வலை மேலே போடும்போது அதில் இருந்த மீனுங்களாம் எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்த்தீங்களா. சரி மச்சான் வந்துட்டேன், எனக்கு ஒரு 2 மீனான கொடுறான்னா. சரி மச்சான் உனக்கு இல்லாதான்னு சொல்லிட்டு ஒரு 3 ஓவால் கொடுத்தான். கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா 2 கிலோ மீன் இருந்தது. நாங்கள் மொத்தமாக காலையில் 4:30 மணிக்கு பிடிச்ச மீனுங்க இது தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ கிட்ட இருந்தது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட ஃபுல்லாக உயிரோடு தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு போனோம்.